ப்ளம் ஏர்ட்ராப்பில் ட்ரைபில் எப்படி ஜாயின் பண்ணுறேன்? ஓகே, ப்ளம்ங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப் உண்டு. இது பைனான்ஸ் பேக் பண்ண ப்ராஜெக்ட். அடுத்தது இவங்களோட இது ஒரு சும்மா ஜஸ்ட் ஏர்ட்ராப் மட்டும் இல்லாமல் இவங்க டெலிகிராம் பேஸ் பண்ண ஒரு ட்ரேடிங் போட் உண்டு. இவங்க ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகிற கட்டத்தில் இருக்குது. இன்னும் ப்ளம்பில் இல்லைன்னு சொன்னால் ப்ளம்ப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் எப்படி இருக்குன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 8 ஹவர்ஸுக்கு இருக்கா ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 நாளைக்கு முதல் இதில் ட்ரைபுன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ட்ரைபுன்னு சொன்னால் ஒரு குரூப் உண்டு. இப்போ குரூப் ஒன்றில் ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் இருக்கிறார்கள் எல்லாருமே நீங்கள் குரூப்பில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வளமையாக ஏர்ன் பண்ணுறதை விட 10% அடிஷனலாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ப்ளம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த ப்ளம்புங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் டோக்கன் தான். அந்த டோக்கன் ரியல் ஏர்ட்ராப் இல்லை. நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாளைக்கு அவங்களோட ரியல் ஏர்ட்ராப் லான்ச் பண்ணக்குள்ளே உங்களுக்கு தருவாங்க. யார் யார் எப்படி ஏர்ட்ராப் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க மிஸ்ட்ரியாக தான் வச்சுருப்பாங்க. சில நேரம் நீங்கள் வச்சுக்கிற டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ டிக்கெட்ஸை வச்சு எவ்வளோ ப்ளம்ஸ் அந்த காயின் கலெக்ட் பண்ணிங்கிறத கொடுப்பாங்க. அடுத்தது இல்லாட்டி எத்தனை நாள் உங்களோட ப்ளம்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க கண்டினியூஸாங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி எவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்கிறத பார்ப்பாங்க. இல்லாட்டி இதில் 2-3 சேர்த்து பார்ப்பாங்க. ஏர்ட்ராப் கொடுக்குற எப்படின்னு நீ அவங்க தான் லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இது சொல்லியிருக்கிற வேலை எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கணும்னா எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்போக்கு. ஸோ HBU கன்சல்டன்சின்னு சொல்லி ஒரு ட்ரைப் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ட்ரைபை நம்ம HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த ட்ரைபில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளோட கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு அடிஷனல் 10% ப்ளம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இதில் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று இல்லை. அதை நீங்கள் சும்மா கிளிக் பண்ணி பார்த்தாலே வழங்கும். இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டாக கேட்குங்க. இட்ஸ் ஓகே. ஸோ ப்ளம்பில் நீங்கள் என்ன இல்லைன்னு சொன்னால் கண்டினியூஸாக ஜாயின் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற ஏர்ட்ராப் மாதிரி சும்மா போய் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நல்ல பேக்கிங் இருக்குது. அடுத்தது பைனான்ஸில் கூட லான்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷுவராக லான்ச் ஆகுன்னு சொல்லலை, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரஸ்ட் வாலெட் பைனான்ஸில் ஒர்க் பண்ணின ஆட்கள் தான் இதை வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ நாளைக்கு பைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இன்னும் ப்ளம்பில் ஜாயின் பண்ணாதாக்கள் ப்ளம்ப்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதே மாதிரியான ஒர்த்தான 100% ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸில் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கேன். ப்ளஸ் அந்த ஏர்ட்ராப்ஸ் சம்மந்தமான என்னென்ன அப்டேட்ஸ் வந்தாலும் அதை அதில் நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் இன்னும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இல்லைன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். பை.